வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்து உள்ளேன். எண்களிலே இளவரசன் எண், இளவரசி எண், அப்படி எண்கள் உண்டு. அது என்ன இளவரசன் எண், இளவரசி எண்? ஆமாம், நம்ம ஃபார்மேட் படி 4 இலக்கம், 4 டிஜிட். எல்லா இடத்துலையும் 9ஆம் எண் இருக்க வேண்டும். 9 தேதியில் 9, மாதத்தில் 9, வருஷத்தில் கூட்டினா 9, கூட்டு எண் கடைசி 9. இந்த எண் ஆண்களாக இருந்தால் இளவரசன் எண், பெண்களாக இருந்தால் இளவரசி எண். அப்படி என்றால் என்ன? ஒரு இளவரசன் வாழ வேண்டிய ஒரு இளவரசன் வாழ்கிறான் அப்படின்றால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு உரிய எண், அந்த மாதிரி வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய எண். அதே நேரத்தில் அவர்கள் பெயரும் கட்டாயம் அதே 9ஆம் எண்ணில் அமைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இளவரசன் வாழ்க்கை ஆண்களாக இருந்தால் கிடைக்கும். பெண்களாக இருந்தாலும் அவர்கள் பெயரை 9ஆம் எண்ணில் பெயரை வைத்து கொண்டால் இளவரசி எப்படி ஒரு இளவரசி ஒரு வாழ்க்கை வாழ்வாரோ அந்த வாழ்க்கை ஒரு இளவரசி வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எண்களிலே 4, 9 எண் வரக்கூடிய 4 இடத்துல 9 வரக்கூடிய எண் 9ஆம் நம்பர் மட்டும்தான். மீதி 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 நம்பர் தான் வரும். 4 இடத்துல ரிப்பீட்டாக வராது. 1ஆம் நம்பர் 3 இடத்துல வரும், 2 3 இடத்துல வரும், 3 இடத்துல, 4 3 இடத்துல, 5 3 இடத்துல, 6 3 இடத்துல, 7 3 இடத்துல, 8 3 இடத்துல, 9 மட்டும்தான் 4 பிளேஸில் வருவார்கள். அதனால தான் அவர்களுக்கு இளவரசன் எண், இளவரசி எண். ஸோ இளவரசன் வாழ்க்கையை உங்கள் தேதியில் 4 எண் 9ஆம் எண்ணில் இருக்கிறது. உங்களது பெயரை அதே 9ஆம் எண்ணில் வைத்து கொள்ளுங்கள். இளவரசன் வாழும் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். பெண்களுக்கும் அதே தான். 4 இடத்துலையும் 9ஆம் எண் இருக்க வேண்டும். உங்களது பெயரை 9ஆம் எண்ணில் வைங்கள். இளவரசியை வாழும்போது என்னென்ன வாழ்க்கை, அந்த இளவரசிக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் கிடைக்குமோ அந்த தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது ஆன்மீக டிப்ஸு. இந்த ஆன்மீக டிப்ஸில் என்ன கொடுக்க போகிறோம்? ஆன்மீக டிப்ஸில் எப்படி? விநாயகர் இருக்கிறார். அவரே தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பார். ஆமாம், தொப்பை கணபதி தான் அவர் பேர். அவரே தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பார். அந்த தொப்பையும் தொந்தியுமாக உள்ள விநாயகர் மனிதன், தொப்பையும் தொந்தியுமாக உள்ள மனிதர் இருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் இவர்கள் இந்த தொப்பையும் தொந்தியுமாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தொப்பை தொந்தி குறைய வேண்டும் என்றால் அதே விநாயகருக்கு முன்னாடி தினமும் 108 தோப்புகரணம் போட வேண்டும். நீங்கள் 108 தோப்புகரணமும் போட்டுட்டு 108 தினமும் 108 நாள் தோப்புகரணம் போட்டிங்கனால் உங்கள் உடம்பு ஸ்லிம்மாக ஆகிவிடும். தொப்பையும் தொந்தியும் கரைந்துவிடும். உங்களுக்கு தான், விநாயகருக்கு இல்லை. விநாயகருக்கு தொப்பையும் தொந்தி இருந்தால் தான் விநாயகர். உங்களுக்கு தொப்பையும் தொந்தியும் நார்மலாக வர வேண்டும் என்றால் தினமும் 108 முறை தோப்புகரணம் போடுங்க. 108 நாள் போடுங்க. உங்கள் தொப்பையும் தொந்தியும் கரைந்துவிடும். ஸ்லிம்மாக ஆக்கப்படுவீர்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பொது டிப்ஸு. ஆமாம், இந்த பொது டிப்ஸில் நாம் வாழும் நாடு கீழ்ப்பகுதி பூமி. இந்த பூமி வந்துட்டு பூமாதேவி கீழே நம்மளை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். உலகத்தையே பூமாதேவியை நம்மளை அனைவரையும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் பூமாதேவி பூமிக்குள் இருக்கிறாள், நாம் பூமிக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். அவளுக்கு மேலே தான் நாம் நடக்கிறோம். அப்போது இறைவனுக்கு மேல் நாம் நடக்கும் போகும்பொழுது பொதுவாக ஒரு மனிதர்கள் தெரியாமல் ஒருத்தர் மேலே கால் நம்மளை அறியாமல் பட்டுச்சுன்னா அவர்கள் தொட்டு கும்பிடணும். அது வயது வித்தியாசம் கூட பார்க்க மாட்டோம். அதுதான் மரியாதை. அதே போல் நாம் தினமும் நடக்கும்போது நமக்கு கீழே பூமாதேவி இருக்கிறாள். அவளை மீறி நம்ம அது மேலே நடக்கிறோம். நம்ம உடம்பு கூசும். இது வரைக்கும் அதை பற்றி தெரியல, நமக்கு அது ஒரு நார்மலாக இருந்திருக்கிறோம். அதனால் பூமாதேவியை நாம் மதிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, நம்ம பிறந்துட்டோமே, தரையில் நடந்து தான் ஆகணும். எஸ், நடந்து தான் ஆகணும், ஒன்றும் மறுக்க முடியாது. அதனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி செல்கிறீர்கள். எல்லோரும் செல்லும்போது உங்கள் வீட்டு வாசலில் கீழ்ப்பகுதியிலே அந்த பூமாதேவியை தொட்டு வணங்கி விட்டுட்டு செல்லுங்கள். அப்படி என்றால் தேவியே நான் மேலே நடக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளையே நம்ம அறியாமல் அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு வாங்கிட்டு நடக்கலாம்.
அப்போது பூமாதேவியை நாம் மதிக்கிறோம். இது யாரும் செய்வதில்லை, கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும். பூமாதேவியை நாம் வணங்க வேண்டும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளை அறியாமலே சில இறைவன் எல்லாம் நம்ம கொடுத்தா கூட நாம் அதை செய்வதில்லை. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் செய்தது உண்டு. ஆமாம், அதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. காலம்பரை எந்திரிச்சோன்னு பூமியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை செய்வார்கள். ஏன்னா கீழே பூமாதேவி இருக்கிறார், நாம் நடக்கிறோம், நம்மளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறா. அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு வணக்கம் போட்டுடுறோம். அப்போ காலப்போக்கில் மறந்துட்டோம். திரும்ப ஆரம்பிங்க. வீட்டை விட்டு வெளியே கிளம்ப போகிறீங்க, பூமிக்குள்ளே காலை வைக்க போகிறீங்க, ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அனைவரும் இதை செய்ய துவங்கலாம். ஸோ மொத்தத்தில் இன்னும் கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் எல்லோருக்கும் பயன்படு இருக்கும் மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்கள் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.